பிரைஸ் தி லார்ட். இன்றைய வானமன்னா யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்குறாங்கன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். வேதனையோட பிடியில் சிக்கிக்கொண்டு மீண்டும் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கும் எதிர்காலத்துக்குரிய நம்பிக்கை அற்றுப்போன நிலையில் ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் தைரியமாக இருங்க, கர்த்தரால் உங்கள் துக்கத்தை நித்திய மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு வாக்கு தராங்க. உங்கள் வாழ்க்கை நொறுங்குண்ட நிலையிலையோ மனவேதனையிலையோ முடிய போவதில்லைங்க. பல வருடங்களாக ஏற்பட்ட வலிகளின் பாரத்தை சுமந்து கடுமையான வேதனையில் கண்ணீரால் உங்கள் முகம் வாடி இருந்தாலும் நீங்கள் இயேசுவிடம் வந்தால் கண்டிப்பாக உங்களோட இருண்ட காலங்கள்லையும் தேவன் உங்கள் கிரியை செய்கிறார் என்பதை அறிவிங்க. அப்படி ஒருவேளை இல்லைன்னா இன்றைக்கி உங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆகவே இயேசுவிடம் வாங்க. அவர் உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வழியில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் வலியை சமாதானமாகவும் உங்கள் வேதனையை மகிழ்ச்சியாகவும் அழுகையை களிப்பாகவும் மாற்ற வல்லமையுள்ள தேவன் அவர். வாக்குத்தத்தங்களை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஏன்னா அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாத தேவன், சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நிச்சயமாய் உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். அதை நம்பி இப்போது ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இதோ ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்கப்பா. அவருடைய துக்கங்களை எல்லாம் என் தேவன் நீர் மாற்றுங்க அப்பா. கண்ணீரான தருணங்களை என் கர்த்தர் நீர் இப்போதே மாற்றி போட்டு அப்போ அவருடைய மனதின் அழுகையை பாண்டவரை நீர் களிப்பாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். வேதனையை கர்த்தர் நீர் பாண்டவரை மகிழ்ச்சியாய் மாற்றுங்கப்பா. நீர் சொன்னபடியாய் பாண்டவரை அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாற கர்த்தர் நீர் கிருபைகளை கொடுக்க போகிறதற்காய் நன்றி. அப்படியே நீர் செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரே அதை வாய்க்க பண்ணுகிறதற்காக நன்றி அப்பா. முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.